மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். இந்த நாள்ல பசுவுக்கும், காகத்துக்கும், நாய்க்கும் இந்த ஒரு பொருளை நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு பணம் பல வழிகள்ல வந்து சேரும். தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் வரும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எங்கேயாவது இருந்து முதலீடு போடுவதற்கு நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு உண்டாகும். இந்த மாசி மகம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இது தெய்வங்களுக்கு மட்டும் இல்லை, முன்னோர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நாளில் நம்ம பித்ரு தோஷம் நீங்குவதற்கும் நம்ம பரிகாரம் செய்யலாம். அந்த பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னாவே நம்ம காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசி மகத்தன்று நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவம் நீங்க, பித்ரு தோஷம் நீங்க இந்த காகத்துக்கு இந்த ஒரு உணவை வைங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் சிவபெருமானை நம்ம வணங்கணும். ஏன்னா இந்த நாளில் வருண பகவானுக்கே வந்து சாப விமோச்சனம் கிடைத்த நாள். சிவபெருமான் வந்து வருண பகவானோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய நாள். இந்த நாளில் யார் ஒருவர் சிவபெருமானை வழிபடுறோமோ நம்மளுடைய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோட ரூபமாக இருக்கிறவர் யாரு? பைரவர். இந்த பைரவரோட வாகனம் எது? நாய். அதனால இந்த நாளில் நாய்க்கு இந்த ஒரு உணவை வழங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தோஷமானது நீங்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து பார்வதி தேவியாக அவதரித்த நாள் இந்த நாள். அனைத்து தெய்வங்களும் முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதும் அன்னை பார்வதி வாசம் செய்வதும் இந்த இந்த பசுமாட்டில் தான். அதனால இந்த பசுமாட்டுக்கு இந்த மாசி மகத்தன்று நம்ம இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷமும் நீங்கும், தெய்வத்தோட ஆசியும் கிடைக்கும். அதனால மறக்காம இந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கணும். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் முருகப்பெருமான் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நாள். அதனால் முருகப்பெருமானையும் இந்த நாளில் நம்ம வழிபடணும். அதனால் கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஒரு உணவை நீங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பைரவரையும் முன்னோர்களையும் எல்லா தெய்வங்களையும் நினச்சி நீங்கள் இந்த பொருளை நீங்கள் தானம் கொடுக்கலாம். இந்த வருடம் மாசி மகமானது மார்ச் 2ஆம் தேதி திங்கக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஈவினிங் தான் ஆரம்பிக்குது. மாலை 6:28 வரையும் சதுர்தசி திதி. அதற்கு பிறகு பௌர்ணமி திதி ஆரம்பித்து மார்ச் 3ஆம் தேதி ஈவினிங் 5:52 வரையும் பௌர்ணமி திதி இருக்குது. மக நட்சத்திரமானது மார்ச் 2ஆம் தேதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் 8:16க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 8:07 வரையும் மக நட்சத்திரம் இருக்குது. இதில் நான் சொல்லக்கூடிய உணவை வந்து நீங்கள் மாசி மகமும் பௌர்ணமியும் திங்கக்கிழமையிலையும் இருக்குது, செவ்வாய்க்கிழமையிலையும் இருக்குது. அப்படிங்கிறதுனால 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 தினங்களும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை 2 நாளில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் கொடுங்க. ஏன் அப்படின்னா மாசி மகம் வந்து திங்கக்கிழமையில் வந்திருக்கு. இதில் சொல்லப்பட்டுள்ள உணவு சந்திரனோடு தொடர்புடைய பொருள். அதே போல் 3ஆம் தேதி பௌர்ணமியாக இருக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதும் சந்திர பகவானுக்குரியது. அதனால் உங்களால் முடியும் போது திங்களோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ இந்த உணவை தானம் கொடுங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம், நாம மட்டும் என்ன பாவம் செஞ்சோம், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் நிறைய பேர் நம்மள புலம்புவோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு இந்த உணவை வழங்குவதன் மூலமா நம்மளுடைய கர்ம பலன் நிச்சயமா குறையும். நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கிற வரையும் நம்ம வந்து ஜோசியம் பார்க்க மாட்டோம், ஜோதிடரை போய் பார்க்க மாட்டோம். ஆனால் கஷ்டம்னு வந்துருச்சுன்னா போதும், தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்ததுன்னா உடனே நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போவோம். அவங்க கூட நம்மளுடைய முன்னேற்றம் வளர்ச்சி பெற, நம்மளுடைய கஷ்டம் தீர இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நாய்களுக்கு உணவு வைக்க சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா காலங்களினால் ஏற்படும் கஷ்டங்களை தீர்க்கும் கடவுள் தான் இந்த பைரவர். பைரவரோட வாகனம் இந்த நாய். இந்த நாய் வந்து கனவின் மூலமாக கூட வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உணர்த்தும். நாய் காட்டும் சகுனம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லையே பல இருக்குது. அதை வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த நாய்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவானது என்ன உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில உணவுகளை வச்சோம் அப்படின்னா அதனால் கண்டிப்பாக தோஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலோ தயிரோ நம்ம உணவில் கலந்து அந்த சாதத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய கர்ம பலனானது குறையும். பைரவருக்கு மிகவும்
அனைவருக்கும் உகந்தது இந்த தயிர். திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி, பௌர்ணமி திதியாக இருந்தாலும் சரி, அது சந்திர பகவானுக்குரிய கிழமை திதி. இந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் அப்படின்னா பச்சரிசி. இந்த பச்சரிசி மட்டும் இல்லை, தயிர் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு மிக விசேஷமான ஒன்று. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சந்திர பகவானுக்கு உரிய பொருட்கள். இப்போ இந்த உணவை நமக்கு கொடுப்பதனால சந்திர பகவானோட ஆசி கிடைக்கும். சந்திரனோட ஆசி இருந்தாதான் நமக்கு செல்வமே சேரும். பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம வணங்குறோம். அந்த பசுமாட்டில் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம். இந்த பசுமாட்டுக்கு கழனி தண்ணின்னு ஒன்று ஊற்றுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அரிசி கழுவுன தண்ணி, மிச்சம் மீதியான சாம்பார், ரசம் இதெல்லாம் மாட்டு வாளி ஒன்று வச்சிருந்து அந்த வாளியில் ஊற்றுவாங்க. அது மாதிரி பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க கிட்டையும் அந்த கழனி தண்ணியை எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அரிசி கழுவுன தண்ணி, காய் கழுவுன தண்ணி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்னமும் இருக்குது, நிறைய வீடுகளில் அது மாதிரி இருக்குது. அந்த தட்டு கழுவுறமில்ல, சாப்பிட்ட தட்டை, அந்த தட்டை கூட அதில் இது இருக்குது, பத்து இருக்குது அப்படின்னா அதை கழுவி அந்த மாட்டு வாளியில் ஊற்றுவாங்க. அதே போல் மீதமான சாதம், குழந்தைங்க இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மீதமான சாதத்தையும் அந்த வாளியில் கொட்டுவாங்க. அதை கொண்டுகிட்டு போய் பசுமாட்டுக்கு ஊற்றுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. அது தெய்வமாக நம்ம மதிக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபம் இல்லையா அந்த பசுமாடு. அந்த பசுமாட்டுக்கு இந்த எச்சில் தட்டை கழுவுன தண்ணி, எச்சில் சாதம் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இது மிகப்பெரிய தோஷத்தை உருவாக்கும். அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. பசுமாட்டுக்கு இந்த மாசி மகத்துல நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னா அகத்திக்கீரை தான். அடுத்தது பச்சரிசி மாவு, அதோடு நம்ம கொஞ்சம் தயிர் கலந்து அல்லது வெல்லம் கலந்து வாழைப்பழம் கலந்து அந்த உணவை நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்கணும். சரி, இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப கொஞ்சோண்டு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அமாவாசை நாளில் தான் சில பேர் பார்த்திங்கன்னா கீழே அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் இலையில சாப்பாடை வச்சு அதை கொண்டுட்டு போய் வைப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் இலையில வைக்கணும்னு இல்லை, கொஞ்சோண்டு தண்ணியை அந்த இடத்துல ஊற்றிட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல உணவை வைங்க. தினம் வச்சிங்க அப்படின்னா அதற்கு பழகிரும். நீங்கள் வைக்கிறதுக்கு முன்பாகவே கொஞ்ச நாள் கழித்து அது வாசலில் உட்காந்துருக்கும். அப்படி பழகிடுச்சு. அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால யமதர்மனோட ஆசியும் உங்களுக்கு கிடைக்கிது, சனீஸ்வர பகவானோட ஆசியும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, முன்னோர்களோட ஆசியும் கிடைக்கிது. இந்த காகத்துக்கு நீங்கள் தயிர் சாதத்தில் எள் கலந்து இன்றைய தினத்தில் நம்ம மாசி மகத்தில் கொடுத்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் நீங்கும், முன்னோர்களோட ஆசி கிடைக்கும், சனி பகவானோட அருள் கிடைக்கும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு உணவை நீங்கள் காகத்துக்கு வைங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.